ஃபுல்லாக குடிக்கணும். எனக்கு தெரியலப்பா, டாக்டர் சொன்னா. நல்லா இருந்துச்சுங்களா? சொல்லணும்னா ஹலோ காய்ஸ், சொல்றீ. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனாமு விளாக்ஸ். காய்ஸ், இது வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். 3rd மந்த்து செக்கப் வீடியோ தான். அது ஸ்கேன் பண்ணிட்டு வந்த வீடியோ. இதில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிடுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தப்பாக புரிஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. என்னடா இன்டர்வியூவில் 5 மந்த்துங்கிற, இதில் வந்து 3rd மந்த்துங்கிற, இப்போ தான் வீடியோ போடுறேன், கேட்டால் 5 மந்த் 4 மந்த்துங்கிற ஃபீலாக விட்றீங்களான்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக இப்போ எங்களுக்கு 5 மந்த் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ப்ரெக்னென்சி அப்டேட் பண்ணதே வந்து 3ஆவது மாதம் தான் அப்டேட் பண்ணோம். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இது 3rd ஸ்கேனு கிட்டத்தட்ட 6ஆவது மாதம் வரப்போகுது. இப்போ தான் அந்த வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா 3 மாதம் தள்ளி நாங்கள் அப்லோட் பண்ணுறதுனால அது டிலே ஆகிடுச்சு. அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து 3rd மந்தோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு. அதனால் அந்த வீடியோவில் இருக்கிறத கட் பண்ணிட்டு இப்போ நாங்கள் புதுசாக இன்ட்ரோ கொடுத்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதில் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அப்புறம் வந்து கடைசியில் ஒரு சில விஷயம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இவளோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 3rd மந்த்லேயே என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது எல்லாமே பண்ணுறோம். வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்டி என்னாச்சு? 39.3 தான் இருக்கேன். அது பாதி குழந்தை வீட்டு. எல்லாரும் என்ன மாதிரி கொடுத்து சொல்லுவாங்க, சோறு போடுறது. நான் தான் சாப்பிடுவேன். வாமிட்டா இருக்குல்ல, அதனாலயா உள்ள போக சொல்லுவாங்க. 3rd மந்த் கிடைச்சிருக்கு. போய் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் ப்ரெஷர் செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதான் மேடம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா ஒவ்வொரு தடவை வரும்போதும் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, பிபி எவ்வளோ இருக்குது, எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி வைக்கணும். இப்போ தான் குழந்தைக்கு எதுவுமே பாதிப்பாகாமல் இருக்கும். வெயிட் வேறு கம்மியாக, அதே வெயிட்டில் இருக்கா, கம்மியாக இல்லை, அதே வெயிட்டில் இருக்கா. இவ வெயிட் கம்மியாகிட்டா, குழந்தை வெயிட் இருக்குது. இல்லைன்னு சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எது பேசினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு தான் போகணும். திருப்பி பேசுகிறதுக்கு இது வீடு இல்லை, டாக்டரும் நான் இல்லை. நானாக இருந்தால் கூட ஏற்று வாங்கிட்டு உட்காந்துருவேன். டாக்டர்கிட்ட பேச முடியாது, அவங்க சொல்கிறத நம்ம கேட்டாகணும். வராங்க. நல்லா இருந்துச்சுங்களா? சொல்லணும்னா சொல்ல மாட்டேன். கைஸ், மறுபடியும் தண்ணி குடிக்க வச்சுட்டாங்க மேடம். குடி வேறு கொஞ்சமாக தான் குடிச்சு, நிறைய குடி. பாட்டில் காலி பண்ண முடிச்சா? குடி, ஃபுல்லாக குடிக்கணும். எனக்கு தெரியலப்பா, டாக்டர் தான் சொன்னாங்க. குடி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். குடி. சும்மா இது பண்ணுற குடி. லேட்டாக வீட்டுக்கு போகிறக்கும் லேட் ஆகும், யோசிச்சுக்கோ. அப்படி தான் மடக்கணக்குன்னு குடி பார்க்கலாம். ஃபுல்லாக கேப் விட்டு குடி. கைஸ், தண்ணியை குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ நேரம் நடக்கணும்? ஒரு 20 நிமிஷம். செமையாக இருக்குல்ல? நேச்சர் பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. நான் பேக் கேமில் காமிக்கிறேன் பாருங்க. ஹாஸ்பிட்டலாக அது வீடியோ எடுக்கிற ஸ்பாட் மாதிரி இருக்கு. ஐயோ, ஃபோட்டோ எடுக்கிறீங்களா? அதான் ஒரே சார். ஏய் பாபா சூ, நட வேகமாக நட. வேகமானா அந்த வேகமாக சொல்ல, நடந்துகிட்டே இரு. எது? ஆமாம், பர்பிள் லோட்டஸ்.
ஏய் 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 உன்னை இங்கே ஆராய்ச்சி பண்ண கூப்பிட்டு வரல. இங்கே வா அங்கே பாரு. ஃபர்ஸ்ட் வாக் பண்ணு. ஹாஸ்பிட்டல் பாருங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. குளம் இது. சூப்பராக வச்சுருக்காங்க. குளம் இல்லை லோட்டஸ்ரா அதாண்டி இங்கே இது வச்சுருக்காங்க பாரு, ட்ரம் மாதிரி குளம் மாதிரி வச்சு உள்ளே ஃபிஷ் விட்ருக்காங்க பாரு, நிறையா கப்பீஸ் ஃபிஷ்லாம் இருக்குங்க உள்ள அழகா. ஆமாங்க, நீங்கள் ரசிக்கிறது விட்டு நடக்கிறீங்களா கொஞ்சம்? இல்லை டாக்டர் வந்து என்ன தான் முடிச்சுட்டு வாங்க நடங்க. அதுதான் பிடிக்கல போ அந்த பக்கம். நீ நின்றுருக்கனால எனக்கு வாமிட்டுது. இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோ இல்லையோங்க, டெய்லி எனக்கு வாமிட்டு வந்துடுது. டேப்லெட் சாப்பிட சொன்னால் மூக்கில் எடுத்து வச்சிடறா, எனக்கு வாந்தி வந்துடுது. இப்படி நடவா 1/4 மணி நேரத்தில் 2 நிமிஷம் கூட நீ நடக்கல. நீ அட எப்படி தெரியுமா இருக்க நீ? எங்கே செல்லும் இந்த ஆமாம் 12th ரிசல்ட் வரும்போதே பயந்துட்டு தான் இருந்தேன். இப்போ ப்ரெக்னன்சி ரிசல்ட் வர அவன் ஒரு முட்டா பையன் விடு. அவன் வேற யாரும் இல்லை, அவன் இல்லை, அவன் உன் கூட படித்த புள்ள தான். அது வேற யாரும் இல்லை. லாயர் படிச்சுட்டு இருக்கு, அது ஓகே. கொஞ்சம் கூட சென்ஸ் கூட இல்லை. லாயர் படிக்கும்போது ஹேர் கட்லாம் பண்ணிட்டு சில்லறத்தனமாக சுற்றிட்டு இருக்கு. சரி விடு. உடனே நான் லாயர் படிச்சு இது பண்ணேன். அவனுக்கு இல்லை, அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பார்த்து தான் போவாங்க. இல்லை அந்த பிள்ளை எப்படிம்மா சொல்லிச்சு? அந்த பிள்ளை சொல்கிறக்கு நான் சொல்லணும் என்னம்மா, அவனுக்கு என்ன வருமோ அதை தான் பண்ணணும். அந்த பிள்ளை லாயர் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே லாயர் ஆவாங்க. அது லாயர் இல்லை, அது லாயர் இல்லை, கடைசியில் படிச்சுட்டு ஒரு டாயர் கூட ஆகாது. அவ கிடக்குறா அவன் லாயர். அம்மா லாயர் டீ கடை நாயராக்கும். எனக்கு ஆத்திரம் அடங்கலைங்க. சொல்ல போலாமா? ஒரு வழியாக நம்ம வந்து ஸ்கேன் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம். என்னடா ஸ்கேன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். என்ன சொன்னாங்க அங்கே எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற விஷயம்லாம் இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு மற்றதெல்லாம் பார்ப்போம். வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன நடந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு அம்மா சொல்லுவா, கேட்டுக்கோங்க. 3rd month தான் இது போல தான். ஆனால் இது கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எப்போவுமே நான் மட்டும்தான் உள்ளே போவேன், ஆயில் போட்டு ஸ்கேன் பார்ப்பாங்க எப்போவுமே. அதாவது எல்லா மாதத்துக்கும் ஸ்கேன் பார்த்துட்றாங்க ப்ரைவேட்டில். ஏன்னா அவங்க கொஞ்சம் பெஸ்ட்டு. அப்போது கவர்மெண்ட் பொறுத்தவரையும் அந்தந்த மாதம் ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க இந்தந்த மாதம் பார்த்தா போதும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த மாதம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணலை இதை. சரி எப்பவும் போல நம்ம தானே உள்ள போய் பார்க்க போறோம். நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவங்க நினைப்பாங்க என்னடா ட்விஸ்ட் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இந்த எப்பவுமே இந்த 2 மாசமா, அதாவது நான் கன்சீவ் ஆகி ஃபர்ஸ்ட் நாள் தெரிஞ்சப்போ போனப்போ ஸ்கேன் பார்த்ததும் நான் மட்டும்தான். 2வது டைம் செக்அப் போய் ஸ்கேன் பார்த்ததும் நான் மட்டும்தான். இப்படியே பார்த்துட்டு இருந்து எனக்கு மட்டும்தான் ஸ்கேன் ரூம்குள்ளே போனது இவன் மட்டும்தான். விட மாட்டாங்க, விடுவாங்க. ஆனால் அது வந்து 3rd month அப்புறம் தான் அந்த மாதிரிலாம் விடுவாங்க ஹஸ்பண்டை அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் இவங்களை விடுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல. நானும் நினைக்கல. சரி எப்பவும் போல இவன் ஸ்கேனுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்களா, சரி நான் வெளியே உட்காந்துருந்தேன், வெயிட் பண்ணுறேன் சாமி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, ஏதாச்சும் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். திடீர்னு சிஸ்டர் வந்துட்டு ப்ரோ நீங்கள் உள்ளே வாங்க அவங்கள கூப்பிட்றாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வச்சுட்டு ஸ்கேன் பண்ணும்போது என்னை உள்ளே வச்சுட்டு பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் சும்மா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அந்த இதில் பிரிண்ட் அவுட்லேயே பார்த்துட்டு திடீர்னு எனக்கு அந்த ஸ்கேனில் போர்டில் பார்க்கும்போது, மானிட்டரில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஃபீலை வந்துட்டு சொல்லவே முடியாது. வந்து அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவ்வளோ ஃபுல் உருவம்லாம் வந்து எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு காட்டவே இல்லை. 2nd month கூட இதுதாம்மா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 3rd monthங்கும் போது அதை சொல்லும்போது நான் கவனிக்கலையா என்னன்னு தெரியல. எனக்கு தெரியல எது ஒண்ணுமே தெரியல, கையா காலா ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு ஃபுல் உருவம் பிடிக்கல. 3rd monthங்கும் போது அவ்வளோ கிளியரா இருக்காது. ஆனால் குழந்தையோட வளர்ச்சி மட்டும் செக் பண்ணுவாங்க. வளர்ச்சி வந்திருக்கா, ஹார்ட் பீட் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஹார்ட் பீட்லாம் கேட்டாங்க. எனக்கு அப்படியே ஐயோ அந்த மானிட்டரில் பார்த்துட்டு அந்த ஹார்ட் பீட் ஒரு 2 செகண்ட் தான் அந்த சவுண்ட் வந்துட்டு போனோடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி புல் அடிச்சிருச்சு உடம்புலாம். அந்த மேமே வந்து கொஞ்ச நேரம் தான் வரும், வந்தனையும் கரெக்டாக 2 செகண்ட் தாங்க. அது அந்த பீட்டு டப் டப் டப்னு வந்துட்டு போனோடனே அப்படியே ஒரு மாதிரி எனக்கு ஹார்ட் பீட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கை படப்பட்டன்னு ஆயிடுச்சு. அப்படியே எப்படி சொல்றது, உள்ள ஃபுல்லாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, புல் அடிச்சிட்டு. நினைச்சேன்னா
இது கேர்ளாக இருந்தாலும் பாயாக இருந்தாலும் பிறக்கும் போது பார்த்தாதான் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அது யாரும் சொல்லவும் மாட்டாங்க, சொல்லக்கூடாது, அது தப்பு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் மாட்டி ரொம்ப படாதப்பட்டாரு நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து அது தப்பு. முக்கியமாக தமிழில் அது ரொம்பவே தப்பு. இல்லை அது வந்து இதை சொல்லாததுக்கு நம்ம வந்து அது நீங்கள் நினச்சி பாருங்களேன், பிறக்கும்போது அப்படியே அந்த வழியில கூட என்னடா பேபி அப்படின்னு கேட்போம்ல, அது ஒரு இதாக அந்த இருக்கும். விஷயத்துக்காகவே நான் இது என்ன பேபியா இருக்கும்னு பெரியவங்கள்ட்ட கூட நான் வந்து கேட்டுக்கல. சில பேர் தொப்புள் வச்சு கண்டுபிடிப்பாங்க, சில பேர் வயிறு வச்சு கண்டுபிடிப்பாங்க, அவங்கள்ட்ட கூட நான் கேட்டுக்கல என்ன பேபி இருக்கும். அப்பெல்லாம் யாராவது சொன்னாங்கனாலே எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆயிரும். ஐயோ இப்பயே ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க, நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன், நீங்க பாட்டுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் மாத்திடாதீங்கிற மாதிரி வரும். எனக்கு சொல்லவும் முடியாது வெளியில யார்ட்டையும். அப்புறம் என்ன பண்ண முடியும், சொன்னா கேட்டு உட்காந்துருவேன். இன்னொன்று என்னன்னா அந்த செகண்ட் தான் எனக்கு அப்படியே கண்ணுங்கலாம் அப்படியே முழிச்சிட்டேன், ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சு. ஏன்னா என் குழந்த அப்படியே கூப்பிட்டு என்னை பேப்பரில் பார்த்துட்டு இருந்ததை வந்துட்டு மானிட்டரில் காமிக்கிறாங்க. இன்னும் ஒரு 7 மாதத்தில் நம்ம வந்து குழந்தைய கையில் வாங்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு அப்போ வர ஃபீல் எனக்கு இப்போவே வந்துருச்சு. அந்த மானிட்டரில் பார்த்தோன்னே அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. இல்லை அப்போ சொல்கிறேன், ஸ்கேனில் பார்க்கும்போது சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. என்ன நீயே கன்ஃபியூஸ் ஆகிட்டியாப்ப? ஆமாம், இல்லை என்ன சொல்கிறது, என்னமோ சொல்ல வந்தேன், டக்குன்னு மைண்டு பிளாங்க் ஆயிடுச்சு. என்னன்னா இப்போ உங்களுக்கு இப்போ எத்தனாவதா மாதம், அதுதான் ஓப்பனிங்லேயே சொன்னேன்ல, அதான் சொல்கிறேன் எத்தனாவதா மாதம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. தீனா ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பான். இன்னைக்கு ஆகஸ்ட் என்ன 8ஆ? இன்னைக்கு ஆகஸ்ட் 8, இன்னைக்கு ஆகஸ்ட் 8. இவளுக்கு 5வது மாதம் ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஒரு 15 நாள் ஆயிடுச்சு, போயிட்டு இருக்கு. அது பார்த்துட்டு தயவு செஞ்சு அடுத்தடுத்த வீடியோவுமே வந்து நாங்கள் முன்னாடி எடுத்த வீடியோ தான். 4th மந்த்து, அப்புறம் 4th மந்த் கடையில் எடுத்த ஸ்கேனு, 3rd மந்த் கடையில் எடுத்த ஸ்கேன் தான் போடுவோம். தயவு செஞ்சு யாரும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஏன்னா வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க, போடலாம்னு சொல்லிட்டு அப்போ போட முடியாது. ஏன்னா போட்டால் உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்கேன், அது வேணாம், சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவும் போல தான் இருந்துச்சு. பட் அது நான் குழந்தைய விட தீனாவை தான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்றா ரியாக்ஷன் எப்படி? ஆமா, நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு இருந்துச்சு எனக்கு. குழந்தைய பார்க்கவே இல்லை, அம்மா பாருமா பார்த்துட்டு அப்படியே தீனா கூட தான் பார்த்தேன். எங்க சண்டைக்கு போய் நின்னா கூட ஒரு 10 பேர் முன்னாடி நின்னா கூட தைரியமா கையை வாங்கிடலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ற மாதிரி தைரியம் கான்ஃபிடென்ட் வந்துடும். ஆனால் என் குழந்தை இது நம்ம ஹார்ட் பீட்லாம் கேட்க போகிறோம் அப்படிங்கும்போது எனக்கு அப்படியே படப்பட நடிச்சது பாருங்க. பதட்டத்தில் இருக்க மாதிரியே இருந்துச்சு, வேர்த்துருச்சு ஒரு மாதிரி. ஒரு செகண்டு கேட்டுக்கோப்பா, இப்போ ஹார்ட் பீட் சவுண்டு கேட்கும், கேட்டுக்கோ போயிடும் அப்படின்னு டக்குன்னு கேட்டுச்சு பாருங்க. ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபீல். எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத, நம்ம கேட்காமே வரம் கிடைக்கிறது பெரிய விஷயம். நிறைய பேர் கேட்டு கிடைக்காம இருக்கு, கேட்காமே கொடுத்துருக்காருன்னா அது நம்மளுக்கு பெரிய விஷயம் தானே. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து குழந்தையோட வளர்ச்சி, ஹார்ட் பீட் பற்றிலாம் சொன்னாங்க. குழந்தையோட வளர்ச்சி வந்து ப்ராப்பராக இருக்குது, நல்லா சாப்பிட்றீங்க, ஹெல்த்தாக அதே மாதிரி இருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் 4th மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா பிளட் லெவல்லாம் கம்மியாகும், குழந்தைக்கு ரத்தம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும், குழந்தைக்கு ஃபுட் அதிகமாக தேவைப்படும். அதுக்காக பிளட்டு கம்மியாகும், உங்களோட கால்சியம் எல்லாமே கம்மியாகும். அது எல்லாமே ப்ராப்பராக எடுத்துக்கணும்னு ஃபுட்டு வந்து இந்த 5 மாதத்தில் இவ எடுக்காத ஃபுட்டே கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன், ஜிம்முக்கு நான் போய் உடம்பு ஏற்றிட்டேன், அதை கூட இது ஸ்டோரி அது இதுலாம் போட்டிருந்தேன். அதை விட டபுள் மடங்காக அவள் சாப்பிட்ருக்கா இப்போ வரைக்குமே. ஏன்னா 2 உயிராக இருக்காங்க, ஒரு உயிருக்கே நம்ம இவ்வளோ தத்தளிச்சு இது பண்ணிருக்கோம். இவங்க 2 உயிராக இருக்காங்க, தாயும் செய்யும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாருமே பத்திரமா பார்த்துட்டு இருக்கோம். நான் சாப்பிட்ற ஒரு பிடிக்கலனாலும் பிடிச்சாலும் கேரட்டு, பீட்ரூட்டு, சோரட்டி இது மட்டும் தின்றுவேன். பிளட் லெவலுக்காக அதை ப்ராப்பராக சாப்பிடணும். அது போக ஃப்ரூட்ஸு, உடம்பு ஏறு ஃப்ரூட்ஸ் வந்து கொய்யாக்காய் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டா உங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இது பண்ணணும், கரெக்டாக ப்ராப்பராக சாப்பிட்ணும். இதெல்லாம் எங்கள் அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம். தெரியாமல் நாங்கள் ஏதாவது சொல்லினா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நீங்கள் பாட்டு கமெண்ட்ல வந்து கழுவாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லிட்டு போயிருங்க, நீங்கள் சொன்னது தப்பு அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா எங்கள் அனுபவத்தில் எங்ககிட்ட 4 பேர் சொன்னதை நாங்கள் ஷேர் பண்ணுறோம், வேறு எதுவும் இல்லை. நீ என்ன பெரிய டாக்டரா நீ எல்லாம் சொல்கிற அப்படிலாம் கேட்காதீங்க. எங்களுக்கும் டாக்டர் சொன்னதான் சொல்கிறோம், ஒரு டாக்டர் சொன்னது தான் நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். சத்துமாவு தான் அதிகமாக சாப்பிட சொன்னாங்க, கவர்மெண்ட்டில் இருக்கிறத சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்துமாவு சொல்லியிருக்காங்க. பட் வந்து கவர்மெண்ட்டில் சூப்பராக பார்க்குறாங்க. சீரியஸாக கவர்மெண்ட்டில் நாங்கள் போய் பார்த்த ரிப்போர்ட் இருக்குது, அதை இன்னொரு வீடியோவை நான் போடுறேன். எல்லாரும் சொல்லும்போது அதாவது இது இப்போ தான் எனக்கு உண்மைன்னு தெரியுது. யாரும் சொல்கிறத கேட்கக்கூடாது, கண்ணால் பார்க்கறது எதுவும் நம்பாமல் இருக்கணும், நம்பக்கூடாது. கவர்மெண்ட்டில் போயிட்டு நான் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பார்க்குறாங்க. உடனே பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க, தடுப்பூசி போட்டுறாங்க, எல்லாமே பண்ணிடுறாங்க. அதுக்கே ஃபுட்டு சொல்லிடுறாங்க. அப்புறம் அதாவது நான் வெயிட் லாஸ் கம்மியாக இருந்தேன்னா அதுக்கு அது என்னடா ஒரு பேக் தருவாங்கல்ல, கிட்டு எனர்ஜி கிட்டு தராங்க. இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் வந்து
சொல்லுவாங்க கவர்மெண்ட் வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், ப்ராப்பர் எந்த அளவுக்கு ப்ராப்பராக நடத்தணுமோ அப்படி இருக்காங்க. கவர்மெண்ட்ல தான் நானே பிளான் பண்ணியிருக்கேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக பார்க்குறாங்க. தயவு செஞ்சு யாரும் கவர்மெண்ட்டை குறை சொல்லாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்லாம் சூப்பராக பார்த்து ப்ரைவேட்டோட ப்ரைவேட் சில பேர் ப்ரைவேட்லேயே சூப்பராக தான் பேசுவாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் கவர்மெண்ட்ல நான் எல்லாரும் இப்போ திட்டிகிட்டே இருப்பாங்கல்ல, அதை பண்ண இது பண்ண திங்க முடியாது அவ்வளோ திட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. எதுக்கு திட்டுவாங்கன்னா ஒரு அக்கறையில் திட்டுவாங்க. திட்ட கூட மாட்டாங்க. எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, இப்படி சாப்பிட்டேன்னா நாளைக்கு நீ உன் பிள்ளை வெளியே வரும்போது இப்படிதான் இருக்கும், ஐஸ்கிரீமா தினா மூக்கொடுக்கிட்டு வரும், இது வந்து நல்லதுக்காக சொல்லுவாங்க. ஃபியூச்சர்ல நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதை தப்பா புரிஞ்சுட்டு நிறைய பேர் கவர்மெண்ட் போனாலே திட்டுவாங்கன்னு முடிவு பண்ணி வச்சு இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல யாருமே கவர்மெண்ட் பக்கம் போறக்கே பயப்படுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட்லயே பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பு. கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க, கவர்மெண்ட்ல போய் பாருங்க. ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட். அவங்களே பெனிஃபிட்ஸ்லாம் சொல்றாங்க. ஆமா, என்னன்னு இருக்குன்னு எல்லாமே சொல்றாங்க. அவ்வளோதான் எங்கள் 2 பேர்த்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். இந்த வீடியோவில் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக சொல்லிட்டேன். அதை பார்த்துட்டு இதே மாதிரி ஃபஸ்ட்டு பேபி உங்களுக்கு வரும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இல்லை பேபி வரணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸில் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு 4th மந்த் ஸ்கேன் வரும். அது இப்போ வராது, அடுத்த மாதம் இல்லைனா இடையில சீக்கிரமாக போட்டுருவேன். நெக்ஸ்ட் அப்டேட் ஸ்கேன் வரதுக்கு முன்னாடி 5th மந்த் ஸ்கேன் வரும் தான் நினைக்கிறேன். ஆமாம், நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.